நேற்று அந்த ப்ராப்ளத்தில் வந்து செகண்ட் பார்ட் ரைட்டா, செகண்ட் பார்ட் நான் காமிக்கிறேன். உங்கள் புக் எடுங்க, புக்கில் அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கோங்க. Right, illustration 9. First thing we have completed. Assess which policy of replacement would be economical. நமக்கு வந்து the group policy வந்து economical இருந்துச்சு ரைட்டா. If group replacement policy is economical at current cost, then assess at what cost of individual replacement would group replacement be uneconomical. ஸோ இப்போ நம்ம group replacement தான் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலாக வந்திருக்கு. இப்போ நமக்கு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு? ₹3. ஸோ இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ வச்சா நம்மளுக்கு வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அன்எக்கனாமிக்கலாக மாறும், இல்லாட்டி இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து எக்கனாமிக்கலாக மாறும் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி நம்மளுக்கு வந்துருச்சு சரியா. இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வர்றதுக்கு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ வைத்தாலும் கேட்குறாங்க ரைட்டா. அதை தான் நம்ம இந்த இதில் சால்வ் பண்ண போகிறோம். உங்கள் புக்கில் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும் பாருங்க. ஸோ ஜஸ்ட் அந்த குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டில் இருக்க அந்த டேபிள் இதை நம்ம பார்த்தோம். நேற்று இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஹெட்டிங்கில் பார்த்தோம் ரைட்டா. அதுக்கு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், இது வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். சரி, ஸோ இது இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்ம இண்டிவிஜுவல் காஸ்ட் ப்ளஸ் குரூப் காஸ்ட். இண்டிவிஜுவல் காஸ்ட்டில் வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ட்டு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ப்ளஸ் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ட்டு N0. குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இன்ட்டு N0 இதை நம்ம இதை பார்த்தோம் ரைட்டா. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவாக எடுத்து காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணி நினைக்கிறேன். ரைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் இந்த டேபிளுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். டோட்டல் காஸ்ட் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் 200, இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ரைட்டா. ஸோ ப்ளஸ் N0 இன்ட்டு குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ₹1, N0 வந்து 2000. அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன காஸ்ட் வச்சா நம்மளுக்கு வந்து இது பெஸ்ட் ஆகும்னு பார்ப்போம் ரைட்டா. ஸோ நமக்கு இப்போ ஜஸ்ட் வி ஹேவ் டு கம்பேர் போத் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ரைட். ஸோ அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு 597 இன்ட்டு 3. 597ன்றது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் கரெக்டா. எது பார்த்ததான் இன்னும் புதுசாக எதுவும் பார்க்கல. ஸோ ஆவரேஜ் மியூட் பண்ணிக்கோங்கப்பா. சார் என்னால மியூட் பண்ண முடியல சார். ஓகே 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 ஓகே. உங்க நேம்? புவனா? புவனேஸ்வரி சார். எஸ் சார். தேங்க்யூ சார். ரைட். ஓகே ரைட். ஸோ இப்போ ஸோ அது நம்ம ஆவரேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ட்டு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் நேற்று பார்த்து அதே ஃபார்முலா தான். இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 597 வந்துச்சு. இன்ட்டு இண்டிவிஜுவல் காஸ்ட் 3 போட்டோம். 597 இன்ட்டு 3 தான் நம்மளுக்கு வந்து 1791 வந்துச்சு
இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வச்சு. இப்போ அதை நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இது இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி, ஆவரேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு இப்போ கொஸ்டின் வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ வச்சா நம்மளுக்கு வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து அன்எக்கனாமிக்கலாக வரும். அப்போ நம்ம இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அந்த ₹3 வந்து அன்னோனாக வைங்க, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் புக்கில் கேன்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா வந்து என்னது 597 × 3. அப்போ இங்கே 597 × K. இது தான் செகண்ட் இயருக்கு அதான், எல்லா இயருக்கு அதான், ரைட்டா? ஸோ ஏன்னா நம்ம வந்து இந்த வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். இந்த வேல்யூ எவ்வளோ போட்டால் இப்போ நம்ம 3 போட்டிருக்கோம், 3 கொஸ்டினில் 3 கொடுத்துருக்கோம். 3 போட்டப்போ நம்ம 1791 வந்திருக்கு. அது வந்து அன்எக்கனாமிக்கலாக இருக்குது வித் கம்பேர்ட் டு குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 597 × அதான் 597 × கேன்னு போட்டுருக்காங்க, ரைட்டா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துகிறேன் 200 × 3 ப்ளஸ் N0 வந்து 2000 × 1. இதான் ஃபஸ்ட்டு. இது வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் 1 200. அதுக்கு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் 2 வந்து 520. இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் 3 நேற்று நீங்கள் போகிற டேபிள் கமெண்ட்ஸ் பாருங்கள் 1082. தென் அந்த வேல்யூ வந்திருக்கும், இந்த வேல்யூ நமக்கு வந்திருக்கும், ரைட்டா? அதாவது இது வந்து எப்படி கண்டுபிடிச்சோம் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. N1 அடுத்து N1 + N2, அடுத்து N1 + N2 + N3, N1 + N2 + N3 + N4. இது N1 + N2 + N3 + N4 + N5, ரைட்டா? ஸோ அதான் இங்கே இருக்கேன். இப்போ நமக்கு வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டை தான் எவ்வளோன்னு வைக்கணும். நம்ம KXன்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ 200K ப்ளஸ் 2000 × 1 2000, ரைட்டா? இதுதான் டோட்டல் காஸ்ட். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? A ஆஃப் n என்னது? இந்த வேல்யூ டிவைடட் பை n. 200K + 2000 டிவைடட் பை n வந்து எவ்வளவு? 1. அதான் இங்கே போட்டிருக்கு. செகண்ட் இயருக்கு 520 × இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ₹3 நம்ம எக்ஸ் வச்சுக்கோம். ஏன்னா நம்ம அந்த தான் கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ வச்சா நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி எக்கனாமிக்கலாக வரும் கண்டுபிடிக்கிறோம், ரைட்டா? ஸோ அப்போ 520K + 2000 ஆக்சுவலி இங்கே × 1 போடலாம், ஏன்னா 2000 × 1 2000 தான், ரைட்டா? அந்த ஃபார்முலா வந்து நேற்று பார்த்தோம். எந்த ஃபார்முலா இது? இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ப்ளஸ் N0 × குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். இந்த ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. டிவைடட் பை n. என்னன்றது என்னது? ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கு. செகண்ட் வருஷம் 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5. இது புரியுதாப்பா? ஓகே சார். எஸ் சார். புரியுதாப்பா? ஓகே. இதெல்லாம் சொல்லுங்க, புரியல சொல்லுங்க, சர்வ் பண்ணுறேன், ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம வந்து இது வந்து கரெக்டாக சொல்லப்போனால் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட், இது இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட். 2 பாலிசி எடுத்தாச்சு. 2 பாலிசி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி எவ்வளோ வச்சா நம்மளுக்கு வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அன்எக்கனாமிக்கலாக ஆகும். அப்புறம் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து எக்கனாமிக்கலாக வரணும். ஸோ அதனால் 2 பாலிசி எடுத்தாச்சு. 2 பாலிசிலையும் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டை வந்து எக்ஸ்னு வச்சாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் எடுப்போம். 2000 + 200K 2000 + 200K டிவைடட் பை 1. இது குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. அதே மாதிரி இண்டிவிஜுவல் பாலிசி வந்து 597K. டு ஃபைண்ட் K ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ அப்போ 2000 + 200K = 597K. நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ 597K minus 200K = 2000. அப்போ டோட்டல் அளவு 397K = 2000. அப்போ K வந்து 2000 டிவைட் பை 397. என்ன வருது பாருங்க ஆன்சர்? 5.0377. ஓகே, 5.04. உங்கள் புக்கில் 5.04 வருது, ரைட்டா? ஸோ லைக்வைஸ் we can find all the values. இது ஏன் போல்ட் பண்ணிக்கலாம்? இதுதான் லோவஸ்ட் காஸ்ட் இருக்கிறதுலையே. 5. இப்போ வேணால் இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2000 + 1082K டிவைட் பை 3, ரைட்டா? ஸோ 2000 + 520 சாரி 1082. ஓகே 1082
1082k divided by 3 equal to 597k. And so 2000 plus 1082k is equal to 597k into 3. So இது எவ்வளோ வருது பாருங்க. 597 1791 sir. 1791k. இது இந்த பக்கம் போச்சு அப்படின்னா minus 1082k equal to 2000. என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 709 வருது சார். அது வந்து 2000 லெஸ் பண்ணிட்டேன். டோட்டல் k ஆன்சர் வருது. இது எவ்வளவு வருது? 1791 minus 2.8208. ஓகே 2.8208. ஸோ உங்க ஆன்சர் பாருங்க 2.82. அதான் இந்த ஆன்சர் இங்கே 2.82. ஸோ லைக்வைஸ் we can find all the values. அதுக்கு இதுதான் நமக்கு கிடைச்சது k வேல்யூ. இது எல்லாமே என்னது? 5 we have found 5 individual replacement cost. இதுல 3 rupees வச்சப்பதான் நமக்கு 1791 வந்துச்சு. இப்போ 2.82 இப்போ லோயஸ்ட் காஸ்ட் எவ்வளவு? 2.82. ஸோ 2.82 வச்சிங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து எக்கனாமிக்கலா வரும். ஆனா செக் பண்ணி பார்ப்போம். அன்எக்கனாமிக்கலா வரும் சார். என்னமா? அன்எக்கனாமிக்கலா வரும். ஆமா, குரூப் குரூப் நம்ம ப்ரீவியஸ் ஆன்சர் நமக்கு எது எக்கனாமிக்கலா வந்துச்சு? குரூப். இப்போ இந்த இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 2.82 இருக்கு. அந்த 82 வச்சோம்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து அன்எக்கனாமிக்கலா மாறும். இதான் அதோட கான்செப்ட். ரைட்டா? இது எப்படி வந்து பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து திருப்பி அதே பழைய இதுவே எடுப்போம். இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிக்கு என்ன நமக்கு ஃபார்முலா வந்துச்சு? 597 இன்ட்டு ₹3 போட்டோம். இங்கே 2.82 போடுவோம். என்ன ஆன்சர் வந்துச்சு நமக்கு? 1000 என்ன வந்து பாருங்க. 2.82 போட்டிங்கன்னா 597 சார். 1683. ஓகே. குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிக்கு போன ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சு லாஸ்ட் டைம் பார்த்தப்ப? 1791 சார். அது இல்லம்மா, அது இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ் பாலிசி 1749. அதாவது இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ் பாலிசி வந்து 1079 வந்துச்சு. குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் 1049 வந்துச்சு. இது லோயஸ்டா இருக்கனால இது பெட்டர்னு சொன்னோம். ரைட்டா? இப்போ இதே இங்க வந்து இது 1079 எப்படி வந்துச்சு? ₹3 போடுறப்ப வந்துச்சு. இப்போ எவ்வளவு அமௌண்ட் போட்டா நம்மளுக்கு வந்து இது குரூப் வந்து அன்எக்கனாமிக்கலா மாறும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ by comparing these two, இது lowest cost 1680. அப்போ இண்டிவிஜுவலா நம்ம ஒரு ப்ராடக்ட் ரீப்ளேஸ் பண்ணா இட்ஸ் எக்கனாமிக்கல் ஃபார் ₹2.82. அப்போ ரூபி கொஸ்டின்ல கொடுத்தது 3 இருக்கிறப்ப இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து அன்எக்கனாமிக்கலா வந்துச்சு. இப்போ 2.82 போடுறப்ப நம்மளுக்கு எக்கனாமிக்கலா மாறும். இதான் அந்த கொஸ்டின். புரியுதாப்பா? ஓகே சார். ஓகே. ரைட்டா? இப்போ அப்சைட் பண்ணுங்க. ரைட். அதான் இங்க போட்டுருக்கு. If the group replacement is anything smaller than 2.82, then group replacement would be uneconomical. ஸோ நமக்கு uneconomical வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் உங்க புக்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதுல சப்டிவிஷன். How high can the cost per unit in group replacement to be make a preference for individual replacement policy? இதுவும் அதே தான். இண்டிவிஜுவல் நம்ம வந்து நம்ம இங்கே இப்போ என்ன பண்ணோம் இந்த கொஸ்டின்ல இண்டிவிஜுவல் என்ன போட்டுருந்துச்சு? இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ வச்சா நம்மளுக்கு குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அன்எக்கனாமிக்கலா வரும் கேட்டுச்சு. நம்மளுக்கு வந்து 2.82 கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா இப்போ குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி எவ்வளோ, குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு? ₹1 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இதை எவ்வளோ மாற்றினா நம்மளுக்கு வந்து இதே இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து எக்கனாமிக்கலா மாறும் கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ எதை கண்டுபிடிக்கணும்? குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா போதும். இங்கே எப்படி நம்ம லோவஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்? ஏன்னா நம்ம ஏற்கனவே ₹3 இருக்கு. அதை விட கம்மியாக வந்தால் தான் அந்த இது வந்து எக்கனாமிக்கலாக மாறும். ஸோ இல்லை கம்மியாக இருக்குது, 2 கம்மியாக இருக்குது. அதில் லோவஸ்ட் கம்மி வந்து 2.82. ஸோ லோவஸ்ட் வேல்யூ 2.82. அதனால தான் நம்ம வந்து இது செல் பண்ணுறோம். இதே கொஸ்டின் தான் இப்போ குரூப் காஸ்ட் எவ்வளோ நமக்கு ₹1 இருக்குது, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ் காஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக மாறும் கேட்கலாம். ஸோ அப்போ இதே ப்ராசஸ் தான் இங்கே நம்ம வந்து இந்த வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ் காஸ்ட்டை வந்து நம்ம வந்து கேன் வச்சோம். இப்போ நம்ம இங்கே கேன் வைக்கணும். N0 இன்ட்டு குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஃபார்முலாவில் இது 2000 இன்ட்டு ₹1ன்றதை வந்து இப்போ நீங்கள் இங்கே ஏன்னு வச்சுக்கோங்களா, ஏன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ப்ளஸ்
200 into 3 600. ஏன்னா இந்த இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அதை அப்படியே தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கொஸ்டின் வந்து என்னது இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அன்எக்கனாமிக்கலாக மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2000 A + 600. அடுத்து வந்து செகண்ட் வந்து 520 into 3 51560. அதுக்கடுத்து 1082 into 3 இதெல்லாம் நாம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ தான். ப்ளஸ் 2000 into 1 போட்டிருப்போம். 1லாம் தூக்கி விட்டு ஏன்னு போடுவோம். சேம் ப்ரொசீஜர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இங்கே தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு யூஸ் ஆகாது. நம்ம ஃபார்முலா என்னது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ட்டு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து யூஸே ஆகாது. அதாவது எல்லா ஆன்சரும் 1791. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஃபார்முலாவில் வருது. இங்கேயும் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால ரெண்டு இடத்துக்குமே நம்ம கே போட்டோம். இங்கே வந்து ஒரு இடத்துல தான் வரும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம இதுவே எடுப்போமே. இதில் இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஏன் ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கிறோம்? ஏற்கனவே 1 ரூபி இருக்குது. அப்போ 1 ரூபிக்கு மேலே போனால் தான் அது வந்து அன்எக்கனாமிக்கலாக மாறும். இங்கே 1 ரூபிக்கு மேலே 2 இருக்குது. அதில் ஹையஸ்ட் வேல்யூ இதுதான். அதனால தான் அங்கே லோவஸ்ட் வேல்யூ ஏன் எடுத்தோம்? 3 ரூபா இருந்துச்சு. அது கம்மியாக வச்சா தான் அது எக்கனாமிக்கலாக மாறும். அதனால தான் லோவஸ்ட் வேல்யூ எடுத்தோம். இங்கே வந்து ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ இப்போ 2000 A + 3246 divided by 3 equal to 1791. ரைட்டா? 2000 A + 3246 equal to 1791 into 3 எவ்வளோப்பா? 5373 சார். 373. So அப்போ 2000 A is equal to 5373 minus 3246. என்ன ஆன்சர் சொல்லுங்க? ஸோ அப்போ A is equal to 2127 divided by 2000. A ஓட வேல்யூ என்ன வருது? 1.06. ஓகே 1.06. இந்த 1.06 தான் அங்கே ஆன்சர் இருக்கும். ரைட், எக்ஸாக்டாக 1.06 இருக்கு. ரைட்டா? ஸோ இது மாதிரி எல்லா இயர் கண்டுபிடிச்சிங்க. அதில் ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கணும். ஏன் ஹையஸ்ட் எடுக்கிறோம்? இங்கே குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டை தான் நம்ம வந்து கூட வச்சா குறையும். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கு. வாட் ஹை காஸ்ட் சுட் பி செட் ஃபார் த குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1.0. அது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான். புரியுதா? புரியுது சார். ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே சார். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பிரேக் டவுன் காஸ்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் காஸ்ட். ரைட்டா? ஸோ இதில் வந்து illustration 1 வந்து போவோம். ஃபர்ஸ்ட் வந்து preventive cost, preventive maintenance cost. சும்மா ரஃபாக தான் எழுதுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரேக் டவுன் காஸ்ட் ப்ளஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இது ப்ரிவென்டிவ் காஸ்ட்னு வச்சுப்போம். இந்த பிரேக் டவுன் எவ்வளோ ஆகுது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது. அதுவே பிரேக் டவுன் காஸ்ட் அப்படின்னா பிரேக் டவுன் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மில் வரும். ரைட்டா? அது வந்து ஒன்று என்னென்னா, சப்போஸ் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுக்காட்டி ஒரு ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுத்துருந்தா நம்பர் ஆஃப் மிஷின் எம்னு வச்சுக்கோமே, எம் டிவைடட் பை அது எக்ஸ்பெக்டட் டைம் டு expected time for breakdown. So breakdown into cost, breakdown cost சம்மர் இப்போ சொல்கிறேன். ரைட்டா? ஸோ இது நம்ம அந்த இடத்துல வரப்போ கொஞ்சம் வேரி ஆகும், அதை மட்டும் சொல்கிறேன். ஆனால் ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரேக் டவுன் காஸ்ட் கேட்குறப்ப யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ். நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருந்தா யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் வேல்யூ. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அது வந்து எம் கொடுக்காட்டி அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுன் இன்ட்டு பிரேக் டவுன் காஸ்ட் டேட்டா போட்டுடலாம். ரைட்டா? ஏன்னா இது வந்து பெர் மிஷினுக்கு மாற்றி பண்ணுறதுலாம் இப்படி பண்ணுறோம். ரைட்டா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் மிஷின் வந்துக்க வரலையா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் கொடுத்துருக்கா ஆர் ஆஃப்டர் பிரேக் டவுன் கொடுத்துருக்கா. ஆஃப்டர் பிரேக் டவுன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ரைட்டா? ஸோ இதை நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, சம்மா இருப்போ புரியுது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுப்போம். ஒரு பென்சில் கையில் வச்சுக்கோங்க. Right. A workshop has 20 numbers.
of identical machines. So 20 machines இருக்கு. Machine total number of machines கொடுத்திருக்காங்க 20. The failure pattern of the machine is given below. So probability கொடுத்திருக்கு. Right? So if the cost 150 to attend a failed machine and rectify the same. So breakdown இருக்கு. அந்த breakdown சரி பண்றதுக்கான காஸ்ட் தான் breakdown cost. breakdown அதாவது ஃபெயில் ஆயிடுச்சு, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான காஸ்ட் வந்து ₹150. compare the yearly cost of servicing their broken down machines. So we have to find the yearly breakdown cost கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கொடுத்திருக்கு, breakdown cost கொடுத்திருக்கு, அதை breakdown ஆகிற அந்த ப்ராபபிலிட்டி கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, நார்மல் ப்ராப்ளம் தான், அதான் டிக்டேட் பண்ணுறேன். இப்போ ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னால நம்ம வந்து ஜஸ்ட்டு மிஷின்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் எம்னு வச்சுக்குவோம். எம் வந்து எவ்வளவு 20. தென் ப்ராபபிலிட்டி எக்ஸ்பெக்டட் டைம் பிஃபோர் ஃபெயிலியர். ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் தான் சொன்னேன். எக்ஸ்பெக்டட் டைம் கண்டுபிடிக்க நேற்று ஒரு ஃபார்முலா பார்த்தோம். எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர் வந்து சமேஷன் ஆஃப் n இன்ட்டு பி ஆஃப் n பார்த்தோம். ரைட்டா, அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். என்னன்றது நம்பர் ஆஃப் இயர், நம்பர் ஆஃப் மந்த், இங்கே நம்பர் ஆஃப் மந்த், பின்றது ப்ராபபிலிட்டி. ரைட்டா, ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ டோட்டல் பிரேக் டவுன் காஸ்ட் கண்டுபிடிக்கிறப்ப என்ன கேட்டிருக்கு, மிஷின் கொடுத்துருக்கு. ஸோ எம் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ இன்ட்டு அந்த காஸ்ட் எவ்வளவு 150. இதுதான் ஆன்சர். ரைட்டா, ஸோ எம் வந்து 20. இப்போ ஜஸ்ட் பிஃபோர் தேட் இந்த ஃபார்மில் கன்க்ளூட் பண்ணுறதுனா ஒன்றே ஒன்று செக் பண்ணுங்கள். என்ன செக் பண்ணுங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து மந்தில் கொடுத்துருக்கு, இது வந்து டேட்டா வந்து மந்தில் கொடுத்துருக்கு, கொஸ்டின் வந்து இயரில் கேட்டிருக்கு. ஸோ ஒரு மந்த் வந்து இயர்லே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வி ஹேவ் டு மல்டிப்ளை வித் 12. ஸோ அப்போ ஆன்சரில் இன்ட்டு 12. அப்போ இங்கே மிஷின்ஸ் கொடுத்துருக்கு 50 டிவைடட் பை இந்த வேல்யூ என்ன வருது, 1 இன்ட்டு 0.20 ப்ளஸ் 2 இன்ட்டு 0.15 ப்ளஸ் 3 இன்ட்டு 0.15 ப்ளஸ் 4 இன்ட்டு 0.15 ப்ளஸ் 5 இன்ட்டு 0.15 6 இன்ட்டு 20. இந்த ஆன்சர் நான் வந்து 3.5. ஸோ 12 இன்ட்டு 50 இன்ட்டு 3.5 இன்ட்டு காஸ்ட் வந்து 50 இன்ட்டு 12 பிகாஸ் ஆஃப் கன்வர்ஷன், இயர்லி கன்வர்ஷன். ரைட்டா, ஆன்சர் நான் பாருங்க, ஆன்சர் செக் பண்ணுங்க. ரைட் சார், 10285. 10,000 புரியுதா? புரியுதா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்க கேட்கலாம், அங்க நம்ம ப்ராபபிலிட்டி வந்துச்சு சார், இங்கே நம்ம ப்ராபபிலிட்டி வருது அப்படின்ட்டு ஒரே கொஸ்டின் தான். வேற டேட்டா பார்த்தா தெரியல, அங்க வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் கொடுத்துருச்சு. இங்க ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி பேசணும், இங்க வந்து பிரேக் டவுன் பத்தி பேசணும். ஸோ பிரேக் டவுன் after product get failure, just rectify the product, rectify the machines, breakdown cost take place. So அங்க வந்து நம்ம breakdown cost யூஸ் பண்றோம். புரியுதாப்பா? எல்லாரும் புரியுதா? சின்ன சம்னா ஒர்க் பண்ணல, நான் டிக்டேட் பண்றேன். புரியுதா? சரி சார். சரி, go to the next problem. next problem போலாமாப்பா? Yes sir. ரைட். ஸோ illustration 2 எடுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஸ் சொல்லுறேன், அப்புறம் நம்ம சொல்யூஷன் போவோம். ஏன்னா கொஸ்டின் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா சமயம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வந்துடும் அப்படின்னு. ரைட்டா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு, a public transport system is experience the following number of breakdowns per month over the past 2 years. இப்போ என்ன கொடுத்து நம்பர் ஆஃப் breakdown கொடுத்துருக்கு. பாஸ்ட் 2 இயர்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் breakdown இருக்கு, ரெண்டு இது நம்பர் ஆஃப் மந்த்ஸ் சர்க்கிள் 2 மாதத்துக்கு எந்த இதுவுமே இல்லை. அடுத்து 8 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 breakdown, 10 மந்தில் 2 breakdown, 3 மந்தில் 3 breakdown, அடுத்த 3 months அது அடுத்து 1 மந்தில் 4 breakdowns. ஸோ இந்த மாதிரி வருது. ரெண்டாவது இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட், 2 இயர்ஸ் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் breakdowns அதை மந்த் வைஸ் செக் பண்ணி போட்டுருக்காங்க. ஈச் breakdown காஸ்ட் த firm ஆஃப் அன் ஆவரேஜ் 2008 crore. ஸோ breakdown காஸ்ட் வந்து போன கொஸ்டினில் 150 கொடுத்துருந்துச்சு, இங்கே வந்து 2800 கொடுத்துருக்கு. For a cost of 1500 per month, preventive maintenance can be carried out to limit the breakdown. So breakdown குறைக்கிறதுக்காக preventive maintenanceயும் பாலிசி ஃபாலோ பண்றாங்க. 1500 per month.
ரைட்டா? So to an average of 1 per month, what is the policy suitable for the firm? இங்க என்ன பாலிசி செக் பண்றோம்? preventive maintenance policy பெஸ்டா இல்ல breakdown maintenance cost policy பெஸ்டா? after breakdown பெஸ்டா இல்ல preventive பெஸ்டா? இதெல்லாம் நம்ம செக் பண்ண போறோம். புரியுதாப்பா? ஓகே சார். ரைட். ஸோ இதான் கொஸ்டின். இப்போ போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் என்ன டிஃபரன்ஸ்? போன கொஸ்டினில் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் கொடுக்கல, நோ நீட் டு செக் த ப்ரிவென்டிவ். ரைட்டா? இங்கே ப்ரிவென்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இப்போ பிரேக் டவுன் பாலிசி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ப்ரிவென்டிவ் கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் கண்டுபிடிப்போம். இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு வந்து இப்போ போன கொஸ்டினில் வந்து ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்துச்சு. ரைட்டா? இந்த கொஸ்டினில் ப்ராபபிலிட்டி கொடுக்கல. அப்போ வி நீட் ப்ராபபிலிட்டி. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வி நோ தட் ஃபார்முலா number of machines கொடுத்திருந்தா number of machines divided by summation n, that means expected time before failure into breakdown cost. அது வந்து 12 ஏன் போட்டோம்னா கன்வர்ஷனுக்காக போட்டோம். இங்கே நோ நீட் ஃபார் கன்வர்ஷன், ஏன்னா மந்த் வைஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ எந்த ஒரு இயர் வைஸ் கேட்கல. ரைட்டா? ஸோ இங்கே நோ நீட் ஃபார் மல்டிப்ளை 12 பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே கன்வர்ஷன் தேவையில்லை. இப்போ கொஸ்டினில் டேட்டா வந்து மந்த்தில் கொடுத்துச்சு, கொஸ்டின் வந்து இயரில் கேட்டிருந்தாங்க, நம்ம 12 வந்து மல்டிப்ளை பண்ணோம். பட் இங்கே நான் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் டேட்டா நம்ம பண்ணுவோமே. அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா என்னது? இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுக்கல, இங்கே நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக சொல்கிறப்ப பிரேக் டவுன் கண்டுபிடிக்க மட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுத்துருக்கா இல்லையா மட்டும் செக் பண்ணுங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த எம் டிவைட் பை போடணும். அதர்வைஸ் யூ கேன் யூஸ் பிரேக் டவுன் காஸ்ட் வந்து சமேஷன் ஆஃப் என்பிஎன், தட் மீன்ஸ் expected failure before. So expected failure before breakdown thanadu, before breakdown. So expected time before failure, sorry, expected time before failure into breakdown cost data போடலாம். ரைட்டா? ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மிஸ் கொடுத்துருந்தா நீங்கள் எம் டிவைட் பை சமேஷன் பிஎன் போடலாம். அப்போ இங்கே நமக்கு டோட்டலாக வந்து என்னது? இது பிரேக் டவுன் காஸ்ட் வந்து 2800 ப்ளஸ் சமேஷன் n இன்ட்டு பிஎன். நமக்கு ப்ராபபிலிட்டி தெரியாது. ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ கொடுத்துருக்க டேட்டா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க டேட்டா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வச்சு சிமுலேஷன் பண்ணோம். சிமுலேஷனில் வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்து ப்ராபபிலிட்டியை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் அதே ப்ராசஸ் தான். இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சி வந்து 2, 8, 10, 3, 1 இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 24 வரும். இதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பண்றோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் வந்து எவ்வளவு? 24. இண்டிவிஜுவல் 2 டிவைட் பை 25 போட்டு பாருங்க. 0.083. ரைட். ஸோ 0.083. அதே மாதிரி லைக்வைஸ் 8 by 24, தென் 10 by 24, தென் 3 by 24, தென் 1 by 24. Just we have found the probability. ஸோ பட் நமக்கு இது வந்து என்னது? n இன்ட்டு சமேஷன் n இன்ட்டு பிஎன் இதான் நம்ம கண்டுபிடிக்கும். இங்கே வந்து புக்கில் வந்து n சொல்லி இங்கே எக்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ரைட்டா? நான் n யூஸ் பண்ணி இங்கே எக்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் வந்து n இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து n எவ்வளோ? 0 இன்ட்டு 2, 0 இன்ட்டு 0.83, 0, 1 இன்ட்டு 0.33, 0.33, 2 இன்ட்டு 0.417, 0.832, 3 இன்ட்டு 0.125. ஸோ லைக்வைஸ் ஃபைன் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get summation of p into x 1.70. புரியுதா? புரியுது சார். ரைட்டா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபைண்ட் த பிரேக் டவுன் காஸ்ட். நம்ம கண்டுபிடிக்கிறது பிரேக் டவுன் பாலிசி. போன ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து இதுக்கான டிஃபரன்ஸு ஃபஸ்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுத்துருந்துச்சு. நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எம் டிவைட் பை சமேஷன் ஆஃப் n இன்ட்டு பிஎன் இன்ட்டு பிரேக் டவுன் காஸ்ட். ஏன்னா இங்கே இது கொடுக்கல, அதனால் நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே அதான் இங்கே எக்ஸ்பிளைன் இது வேர்டில் அந்த ஃபார்மில் கொடுத்துருக்கு. ரைட்டா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து 1.710 வந்து சமேஷன் n இன்ட்டு பிஎன், தென் பிரேக் டவுன் காஸ்ட் வந்து 2800 கிவன். டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்க? 4788. So this is the breakdown maintenance cost. இப்போ preventive maintenance cost. நான் first preventive சொன்னேன். ரைட்டா? average cost of one breakdown plus maintenance cost ரெண்டு சேர்க்கணும், ரெண்டு ஆட் பண்ணணும். ஏன்னா பிரேக் டவுன் வராமல் தடுக்கிறதுக்காக அதை வந்து அதோட ஆவரேஜாக எவ்வளோ பிரேக் டவுன் வருது, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது செக் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம வந்து ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம்.
பிரேக் டவுன் காஸ்ட் வந்து 2800 கொடுத்துருக்கு, ப்ளஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 1500, டோட்டலாக 4300. ஸோ பிரேக் டவுன் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் வந்து 4300, பிரேக் டவுன் ஆகி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு 4788. ஸோ அப்போ பை கம்பேரிங் these two values, which one is low, which amount is less? 4300. ஸோ அப்போ பெஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு எந்த பாலிசி பெஸ்ட் அப்படின்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பாலிசி இஸ் பெஸ்ட். புரியுதாப்பா? ஓகே சார். புரியுதாப்பா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதாப்பா? ரைட். So before going to the next problem, ஒரு சின்ன ஒரு கான்செப்டை பார்ப்போம். ரைட், 3 கான்செப்ட் பா. என்னன்னா mean time to repair MTTR, then mean time to failure and mean time between failure. Right? So what is meant by mean time to repair? So mean time to repair means the time taken to resume the fault machine. As simple as சொல்லணும்னா the system failure, ஒரு system failure ஆயிருக்கு and the system அதை வந்து சரி பண்ணிருக்காங்க. So resume normal operations. So time taken to make the failure to make the failure machine into the normal condition. Right? So on the time the mean time to repair. Right? Mean time to failure. ஸோ நம்ம ரெஸ்யூம் பண்ண அந்த ஒரு ரிப்பேர்ட் ஆன அந்த ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ண ஒரு மிஷின் வந்து திருப்பி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? தட் இஸ் கால்ட் அஸ் மீன் டைம் டு ஃபெயிலியர். மீன் டைம் டு ரிப்பேர், மீன் டைம் டு ஃபெயிலியர், மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். ஸோ ரெண்டு ஃபஸ்ட்டு அதே ஒரு மிஷின் ஃபெயிலியர் ஆகுது, அதே மிஷின் திருப்பி ஃபெயிலியர் ஆகுது. ஸோ த டைம் பிட்வீன் த 2 failures of the same machine, that is called as mean time between failures. So MTTR, MTBF, then MTTF. Right? So time, mean time to repair, mean time to failure, mean time between failures. புரியுதா அப்ப சொல்றது? புரியுதா அப்ப சொல்றது? எஸ் சார். புரியுது சார். இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து இந்த வேர்டே வந்திருக்கும், ஃபைண்ட் மீன் டைம் டு ரிப்பேர், ஃபைண்ட் த மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? மீன் டைம் டு ரிப்பேர்னா டோட்டல் மெயின்டெனன்ஸ் டைம் டிவைட் பை நம்பர் ஆஃப் ரிப்பேர்ஸ். நான் வாட்ஸ் சென்ட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ அதே மாதிரி மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் மீன்ஸ் டோட்டல் ஒர்க்கிங் டைம் மைனஸ் டோட்டல் பிரேக் டவுன் டிவைட் பை நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ். ரைட்டா? இதை தான் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது சின்ன ப்ராப்ளம் தான், அதனால நமக்கு இதில் தெரிஞ்சால் தான் அது உங்களுக்கு புரியாதுனான்ட்டு. ஸோ மீன் டைம் டு ரிப்பேர், மீன் டைம் டு ஃபெயிலியர், மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ். பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் தான் ரெண்டு, ஒரே ஒரு மிஷின் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகுது, அடுத்த டைம் திருப்பி எப்போ ஃபெயிலியர் ஆகுது, அதுக்கான டைம் கேப் தான் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ். அதுவே ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆகுது, அதை வந்து சரி பண்ணுறதுக்கான டைம், அந்த டைம் தான் மீன் டைம் டு ரிப்பேர். சரி பண்ண மிஷின் திருப்பி ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அது மீன் டைம் டு ஃபெயிலியர். ரைட்டா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சு ஒரு சம். illustration 3.
right? So Indian Electronics manufactures TV sets and carries out the picture tube testing for 2000 hours. ஸோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அதை வந்து டிவி மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அதோட பிக்சர் டியூப் வந்து 2000 hours ஒர்க்காக தான் செக் பண்ணுறாங்க. ரைட்டா? A sample of 100 tubes was put through this quality test during which the 2 tubes failed. மொத்தம் 100 samples எடுக்கிறாங்க. அதில் வந்து 2 பிக்சர் டியூப் வந்து பிக்சர் டியூப் ரைட்டா டிவி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரைட்டா? பட் அது வந்து அதில் வந்து பிக்சர் டியூப் வந்து 2000 hours டெஸ்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? அது டெஸ்ட் பண்ணுறப்ப ரெண்டு பிக்சர் டியூப் வந்து ஃபெயில் ஆகும். If average usage of TV by the customers is 4 hours, ஒரு நாளைக்கு 4 hours ஆவரேஜாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க டிவியை ஒரு கஸ்டமர். ரைட்டா? And if 10,000 TV sets were sold, then in 1 year how many tubes were expected to fail and what is the mean time between failures? mean time எப்படின்னா ஒரு டிவி ஃபெயில் ஆகுது, அடுத்த டிவி ஃபெயில் ஆகுது ஒரு டியூப், அந்த இதுக்கான கேப் தான் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். ஸோ எம்டிபிஆருக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க்கிங் டைம் மைனஸ் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் டோட்டல் பிரேக் டவுன் டைம் டோட்டல் டைம் மெயின்டெனன்ஸ் டைம்ன்றதை வந்து நீங்கள் ஸ்பிட் பண்ணி எழுதலாம். ரைட்டா? ஒர்க்கிங் டைம் மைனஸ் டோட்டல் பிரேக் டவுன் டைம் டிவைட் பை நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ். ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்ப்போம். உங்கள் புக்கு சொல்யூஷனில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீங்கள் பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கோங்க. எழுத வேணால் பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட். ரைட். ஸோ இப்போ இதை எடுப்போம். நமக்கு என்ன ஃபார்முலா? மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் வந்து டோட்டல் ஒர்க்கிங் டைம் மைனஸ் நம்ம பிரேக் டவுன் டைம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ். ரைட்? நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ். இப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் எத்தனை கொஸ்டினே கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? 100 சாம்பிள்ஸ்க்கு வந்து 2 சாம்பிள்ஸ் 100 பிக்சர் டியூப் 2 பிக்சர் டியூப் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் 2. டோட்டல் ஒர்க்கிங் டைம் மொத்தம் எத்தனை பிக்சர் டியூப் எடுக்கிறோம்? 100 பிக்சர் டியூப் எடுக்கிறோம். ரைட்டா? ஒரு பிக்சர் டியூப் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் ஆகணும்? 2000 hours ஒர்க் ஆகணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. அப்போ 100 × 2000 2 lakh. கரெக்டா? புரியுதா? இது 2 lakh. புரியுதாப்பா? சார். ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரேக் டவுன் டைம் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ அந்த பிரேக் டவுன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நமக்கு எத்தனை டியூப் ஒரு டியூப் வந்து பார்த்தீங்கன்னா 2000 hours ஒர்க் ஆகணும். பட் இப்போ நம்ம 2 டியூப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுதான் இதோட அந்த 2 பிரேக் டவுன் ஆன பிக்சர் டியூபோட ஹவர்ஸ் தான் பிரேக் டவுன் டைம். ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா தான் எழுதிட்டு இருக்கேன். டோட்டல் ஒர்க்கிங் டைம் மைனஸ் டோட்டல் பிரேக் டவுன் டைம். டோட்டல் பிரேக் டவுன் டைம் இப்போ நமக்கு வந்து 2 பிக்சர் டியூப் இருக்குது. அந்த 2 பிக்சர் டியூபோட பிரேக் டவுன் டைம் கண்டுபிடிக்கும். ஒரு பிக்சர் டியூப் அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க? 2000 hours வந்து ஒர்க் பண்ணணும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இங்கே எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. பட் ஃபெயில். என்ன ஃபெயில் ஆச்சு? 2000 hours வந்து அதை வந்து ரீச் பண்ணுறது ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அதை பிரேக் டவுன் சொல்கிறாங்க. 100ல் 2 பிக்சர் டியூப். அதை வந்து இப்போ அப்படி எவ்வளோ வந்துருக்கான்னு தெரியல. ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா half of the hours வந்து ரன் ஆயிருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் they have not given exact hours the 2 tube run. எவ்வளோ ரன் ஆச்சு? அந்த 2 டியூப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன ஃபெயிலியர் ஆச்சு? 2000 hours வந்து ரீச் பண்ணுறதுக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு 100 சாம்பிள்ஸில். அந்த 2 டியூப்ஸ் வந்து எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ அப்போ ஜஸ்ட் we can assume that half of the hours the picture tube had run. அப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டியூப் வந்து மொத்தம் 2000 ஓடணும். பட் 1000 தான் ஓடிதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டியூப்பும் 1000 தான். அப்போ டோட்டலாக எவ்வளோ பிரேக் டவுன்? 2 டியூப் சேர்த்து டோட்டல் பிரேக் டவுன் டைம் வந்து 2000. ஸோ
1,98,000 divided by 2 என்ன வரும் 99,000. ஸோ இதுதான் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். புரியுதா? மெயின் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். சரி, அந்த முன்னாடி சொன்ன அந்த ஹாஃப் டைம் மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. இது புரியுதாப்பா? அதுதான் இப்போ அதாவது 100 டியூப் அவங்க செக் பண்ணுறாங்க, சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. அதில் வந்து 2 டியூப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது ஏன் ஃபெயிலியர் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஆஸ் பர் த கண்டிஷன் 2000 ஹவர்ஸ் வந்து அந்த பிச்சு டியூப் ரன் ஆகிக்கணும். ரன் ஆகலை அப்படின்னா அது ஃபெயிலியர். அப்போ இந்த 2 டியூப் எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்கு அது கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பிச்சு டியூப், செகண்ட் பிச்சு டியூப் இருக்குது. ஃபஸ்ட்டு பிச்சு டியூப் வந்து அது ஒரு half ஆஃப் த ஹவர்ஸ் ஓடிக்குன்னு அர்த்தம், நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். செகண்ட் டியூப்பு half ஆஃப் த ஹவர், ஏன்னா எக்ஸாக்ட் டைம் கொடுக்கல. 2 டியூப் ஃபெயில் ஆயிடுச்சு, 2000 ரீச் ஆகலை. அப்போ எவ்வளோ ரன் இருக்குது அது கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் we can assume that half of the total periodல வந்து assumption periodல half of the assumption period விட half of the assumption period ரன் ஆகிட்டு வச்சுக்கலாம். அதான் 1000 + 1000. ஏன் + 1000? இது ஃபர்ஸ்ட் டியூப், இது செகண்ட் டியூப். இந்த 3 டியூப் கொடுத்தா + 1000, இன்னும் 3000 வரும். அப்போ இது 2000. இப்போ இதோட அதான் திருப்பி சொல்கிறேன். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு டியூப் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு டியூப் வந்து 800 ஹவர்ஸ் ஓடிருக்கு, இன்னொரு டியூப் 1200 ஹவர்ஸ் போயிருக்கு. அதனால வந்து 2000 ரீச் பண்ணலை, அதனால இது ஃபெயிலியர் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 800 + 1200 போட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே எதுவுமே கொடுக்கல. அப்போ we have to assume the failure time of the 2 tubes. அதை நம்ம எப்படி அசியூம் பண்ண முடியும்? சும்மா நம்மளா ஜென்ரலாக அசியூம் பண்ணல, ஓவரால் வேலை வைக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம், அந்த 2000 ஹவர்ஸா அதில் பாதி ஓடி இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அசம்ஷன் தான் வச்சுருக்கோம், ரைட்டா? சப்போஸ் கொஸ்டின்லேயே எக்ஸாக்டாக இந்த ஃபர்ஸ்ட் டியூப் இவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்கு, செகண்ட் டியூப் இவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கவுண்ட் பண்ணிக்கலாம். சொல்ல புரியுதா? ரைட்டா? ஸோ அப்போ கொஸ்டின் கேட்டிருக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு கேட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டியூப் ஃபெயில் ஆகுது, இது வந்து மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். இல்லை எவ்வளோ டியூப் ஃபெயில் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்கு, ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் ஓடுது, ரைட்டா? அது கொஸ்டினில் கொடுத்தது வந்து 1 இயர் தான் கேட்டிருந்துச்சு. ஸோ பெர் இயர். ஸோ பெர் இயருக்கு மொத்தம் எத்தனை நாள், 365 நாள். ஸோ 4 × 335 எவ்வளோப்பா? 4 × 335 எவ்வளோ சொல்லுங்கள்? நான் சொல்ல பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்மு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் புக்கில் ஒரு 96 சம்ஸ் இருக்குது. 96 100 சம்திங் 8 ஏதோ சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அது எல்லாமே செஞ்சு ப்ரீவியஸ் இயர் செஞ்சு பார்த்தாங்க. ஹையஸ்ட் மார்க் 90 லாஸ்ட் டைம். ஸோ எல்லா சம்மே ஒர்க் பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லாரும் சொன்ன ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, புக்கில் இருக்க சம்மை அப்படியே கேட்டிருந்தாங்க, பட் நம்பரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை நல்லா சின்ன சம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் விட்டுறாங்க, பெரிய சம்மை ஃபோக்கஸ் பண்ணி. எல்லாம் சின்ன சம் தான். இதை வந்து 5 மார்க் 6 மார்க் சான்சஸ் இருக்குது, 8 மார்க் கூட சான்ஸ் இருக்குது, பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் செட்டப். எவ்வளோப்பா வந்து 1460 1450, ரைட்? ஸோ 460. ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வருது? ஆக்சுவலாக வந்து நமக்கு 99,000 வந்து ஒரு டியூப் ரன் ஆயிருக்கு. பட் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1460 ஹவர்ஸ் ஓடி இருக்கு. அப்போ எவ்வளோ வந்து டிவைட் பண்ணி எவ்வளோ வருது? 67.8 டியூப்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்குன்னு கேட்டோம். மீன் டைம் பிட்வீன் த ஃபெயிலியர் கண்டுபிடிச்சோம். இது எவ்வளோ டியூப் ஃபெயிலியர் ஆகுது வருஷத்துக்கு? ஏன்னா மொத்தம் வந்து ஃபெயிலியர் ஹவர்ஸ் பார்த்தாச்சு. அது டிவைட் பை ஆக்சுவலாக 4 ஹவர்ஸ் தான் போடணும். அது ஏன் 4 × 365 போட்டோம்னா, அங்கே ஒரு நாளைக்கு தான் 4 ஹவர்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 360. அதான் அங்கே போட்டோம். புரியுதா சொல்கிறது? ஸோ இப்போ மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருந்துச்சு. அதில் ஒன்று மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ், அதேமாதிரி ஒரு வருஷத்தில் எத்தனை டியூப் ஃபெயிலியர் ஆச்சுன்ட்டு அதுவும் நம்ம பார்த்தாச்சு. தென் எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர் நம்ம முன்னாடி பார்த்தா, அது எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர் முன்னாடி பார்த்தா அதே ஃபார்முலா தான், ரைட்டா? இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இது கொடுத்துருக்கு,
டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கொடுத்துருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ். இங்கே வந்து டிவி 10,000 டிவி வந்து இது பண்ணிட்டாங்க, சேல் பண்ணிட்டாங்க. தென் 4 ஹவர்ஸ் பெர் டே 365 ரைட்டா. டோட்டலாக வந்து 100 பிக்சர் டியூப் வந்து 1,98,000. அதில் 2 ஃபெயிலியர். ஸோ இந்த நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 365 இன்ட்டு 365ன்றது கன்வர்ஷன். ஆக்சுவலாக ஜென்ரலாக என்னென்னா நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் சோல்டு இங்கே ரைட்டா, நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் சோல்டு, நம்பர் ஆஃப் பிக்சர் டியூப்ஸ் சோல்டு. அதே மாதிரி இங்கே வந்து இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் டிவைடட் பை டோட்டல். அந்த ஃபார்முலாவாக எழுதுகிறேன், பட் நீங்கள் அதுக்கு இதுக்கேற்ற மாதிரி மாறும், வேர்டு மட்டும் மாறும். ஜென்ரலாக நான் எழுதுகிறேன், நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் divided by total working time minus total breakdown time. ரைட்டா, இன்ட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அதாவது நம்பர் இங்கே ஐட்டம்ஸ்ன்றது வந்து என்னென்னா டியூப்ஸ் ரைட்டா. ஸோ இந்த டியூப் வந்து இதான் ஜென்ரல் ஃபார்முலா. பட் இங்கே ஏன் 4 × 365 போடுறோம் அப்படின்னா இது பெர் டே ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்கு, இது 1 இயர் கேட்டிருக்கு. இந்த 2 விஷயத்துக்காக தான் இங்கே 4 × 365. இது கன்வர்ஷன், இது ரெண்டுமே கன்வர்ஷன். வேணால் நம்ம இந்த 4க்கு வேணால் நம்ம வந்து ஒரு இதுக்கெல்லாம் ஃபார்முலா இல்லை, ஜஸ்ட் எல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ் தான். பட் நீங்கள் ஃபார்முலா டெரைவ் பண்ணாலும் டெரைவ் பண்ணிக்கலாம். அதாவது 4 நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் பெர் டே, அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படி ஒர்க்கிங் ஹவர்ஸ் போட முடியாது, ஏற்கனவே ஒர்க்கிங் டைம் போட்டிருக்கோம். அதனால தான் இந்த கன்வர்ஷன் சொல்லலை. 4 × 365ன்றது வந்து ஜஸ்ட் கன்வர்ஷன். பெர் டேக்கு 4 ஹவர்ஸ் கொடுக்குது, 4 இயர் 365 டேஸ். அதுதான் இங்கே போட்டுருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் வந்து எவ்வளவு? டோட்டல் நமக்கு வந்து சாம்பிள் பரவ 200 ரைட்டா. ஸோ சாம்பிள் வந்து 200 கரெக்டா. ஸோ நம்பர் வந்து 200. 2000 வந்து அது வந்து ஃபெயிலியர்ஸ் பேர் என்ன, மீன் பிட்வீன் ஃபெயிலியர் டைம். அந்த சாம்பிளை செக் பண்ணுறதுக்கு எது ஃபெயிலியர், இப்போ ஃபெயிலியரா எது ஃபெயிலியர், ஒரு டியூப் எப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கொடுக்குற மெஷர் தான் 2000. அது இங்கே யூஸ் ஆகாது. 2 நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் வந்து 2 டிவைடட் பை 1,98,000. அதுதான் நம்ம வந்து டோட்டல் ஒர்க்கிங் டைம் வந்து 2 lakh. நீங்கள் சொல்ல ரைட் தான், 2 lakh மைனஸ் 2000 கரெக்ட். இதை தான் நம்ம வந்து இந்த இது போட்டுருக்காங்க இன்ட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இது வந்து கன்வர்ஷன். Conversion will be differed based on the question. Okay sir. நோட் பண்ணிட்டோம் சார். புரியுதாப்பா? அந்த லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது அந்த ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? ஃபார்முலா இங்க ஓகே. ஆமாம் சார், இது வந்து தனி நேற்று ஒரு பிடிஎஃப் அந்த ஃபார்முலா வந்து ஓகே என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி ஆமா இல்ல இந்த 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 ஸ்பெசிஃபிக்கா எனக்கு நான் இந்த பிரேக் டவுனுக்கும் அதுக்கும் நான் ஃபார்முலா தனியா கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னா அதான் கன்வர்ஷன் வரப்போ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் கொடுக்கல. வேணா நான் உங்களுக்காக நான் எழுதி வேணா அந்த நான் சென்ட் பண்றேன் இந்த கொஸ்டினுக்கு, உங்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நல்லது சம் எக்ஸாமுக்கு வரப்ப சேஞ்ச் ஆகாது. எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த கன்வர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹவர்ஸ்க்கு பதில் 10 ஹவர்ஸ் கொடுத்தா 10 இன்ட்டு இது 1 இயர் பதில் 6 மந்த்ஸ் கொடுத்தா 6 மந்த்ஸ்க்கு 180 டேஸ். அப்போ 180 இன்ட்டு 10 போடணும். ஸோ அந்த கன்வர்ஷன் மாறும். அதனால ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணா நீங்கள் எழுதி உங்கள் நோட் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் டிவைட் பை டோட்டல் ஒர்க்கிங் டைம் மைனஸ் டோட்டல் பிரேக் டைம். நான் இந்த எம்டிடிஆர் எம்டிபிஆர் ஃபார்ம்லாம் அதெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறேன் ரைட்டா. அதெல்லாம் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ரைட்டா. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதனால தான் நான் உங்கள் பென்சில் புக்கு நோட் பண்ணிங்கன்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க. கொஸ்டின் உங்களுக்கு மாறவும் மாறாது. இன்னொன்று வந்து இது வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இல்லை, இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். இது சும்மா பேசிக் 2 மார்க்கு. பட் உங்களுக்கு சில கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தேன், அதில் வந்து 5 மார்க்ஸ் 8 மேலே கேட்டிருக்காங்க. பட் அது சிம்பிள் கொஸ்டின். உங்கள் நீ எதை ஸ்கிப் பண்ணுவீங்களோ அதை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பரில் ரைட்டா. ஏன்னா நம்ம வந்து சிபிஎம் வேர்ல்டில் இருக்க பொட்டன்ஷியல் இருக்காது, அவ்வளோ பொட்டன்ஷியலாக நம்ம போட மாட்டோம். ஓகே நேற்று பார்த்து சம்ம கூட ஒரே சம்ம 1 hour எடுத்தோம், அந்த மாதிரி கூட இருக்காது. அதான் சொல்றேன். ஓகே.
ஓகே சும்மா ரைட் எழுதிக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பிரேக் டவுன் காஸ்ட்னு வர்றப்ப நீங்க ரெண்டு செக் பண்ணுங்க. மிஷின் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுத்துருக்கா, நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுக்கலையா. ரைட்டா கொடுத்துருந்தா நீங்க வந்து m டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர் இன்ட்டு டோட்டல் காஸ்ட், அது பிரேக் டவுன் காஸ்ட். இந்த பிரேக் டவுன் காஸ்ட் கொடுத்தாலுமே அந்த கன்வர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் காஸ்ட் கொடுத்துருச்சு இன்ட்டு நம்ம வந்து அதை வந்து 1 மந்த் கொடுத்துருந்தா நம்ம இயர்க்காக கன்வெர்ட் பண்ணுவோம். இது 12ன்றது இயர். இப்போ நான் வந்து இப்போ கொஸ்டின் நான் ஃபார்முலாவை நான் ஜென்ரேட் பண்ணேன்னா இது நான் ஒவ்வொரு இயர் மந்த் வைஸ் இயர் வைஸ் இல்லை டே வைஸ் கன்வெர்ட் பண்ணால் ஒரு ஃபார்முலா வரும். அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். ஓகே சார். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ரீ டிட்டர்மெண்ட்டாக வச்சுக்கலாம். சரிங்க. இது வரைக்கும் அதே மாதிரி இதுலேயும் இது வரைக்கும் நீங்கள் டிட்டர்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ரைட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ரைட்டா ஸோ அதுவும் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பாலிசியும் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பாலிசி விச் பாலிசி இஸ் பெஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறது தான். ரைட்டா ஸோ எ கம்பெனி ஹேஸ் 50 ஐடென்டிக்கல் மிஷின். அப்போ இங்கே மிஷின்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இது வந்து ப்ரிவென்டிவ் கண்டிப்பாக பிரேக் டவுன் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. அப்போ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூனா நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இயர் ப்ரிவென்டிவ் ஆஸ் வெல் அஸ் பிரேக் டவுன். ஸோ அப்போ இங்கே பிரேக் டவுன் காஸ்ட் வரப்போ இங்கே நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ m டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் n இன்ட்டு p ஆஃப் n இன்ட்டு பிரேக் டவுன் காஸ்ட். இங்கே நோ நீட் ஃபார் த கன்வர்ஷன். ஏன்னா இங்கே வந்து மந்த் வைஸ் கொடுத்துருக்கு. கொஸ்டினில் வந்து எதுவுமே இயர் வைஸ்லாம் கேட்கல. ஸோ இப்போ நம்ம இப்போயே டேட்டா கண்டுபிடிச்சலாம். m எவ்வளவு 50, அதே மாதிரி சம்மேஷன் pn வந்து 5.40 இன்ட்டு பிரேக் டவுன் காஸ்ட் வந்து எவ்வளவு காஸ்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் சர்வீஸ் இஸ் 20 அண்ட் காஸ்ட் ஆஃப் பிரேக் டவுன் வந்து 100. அப்போ இன்ட்டு 100 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 50.5.40. சார் 925.92. இல்லை நான் சம்முக்குள்ள போகல, சும்மா நான் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை சொன்னேன். இந்த சம்முக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 925.925. So this is nothing but breakdown policy. At the same time we have to compare which policy is better. ஏன்னா preventive better இல்ல பெறனா breakdown better செக் பண்ணனும். சோ அதுல வந்து நம்ம breakdown cost கண்டுபிடிச்சாச்சு 925.925. இப்போ preventive செக் பண்ணனும். அதுக்கு முன்னாடி இதே சம் நம்ம அங்கேயும் பார்த்தோம். breakdown preventive. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட்? ரைட்டா இங்க நமக்கு டோட்டலா preventive காஸ்டோட என்டையர் ஃபார்மேட்டே சேஞ்ச் ஆகும். அப்ப क्वेश्चनல என்ன டிஃபரண்ட்? எப்படி இந்த क्वेश्चन அந்த क्वेश्चन ஐடென்டிஃபை பண்றது? இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா क्वेश्चन ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு மந்த் ஆஃப்டர் சர்வீசிங் தட் பிரேக் டவுன் அக்கர்ஸ். ஆஃப்டர் சர்வீசிங் சர்வீஸ் முடிஞ்ச பின்னாடி பிரேக் டவுன் அக்கர்ஸ். ரைட்டா இங்க கொடுத்தது நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் இல்ல மந்த். ரைட்டா இவ்வளவு மந்த்துக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணி இவ்வளவு மந்த்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பிரேக் டவுன் அக்கர் ஆகுது. ஆனா அங்க கொடுத்த டேட்டா என்ன பாருங்க. ஜஸ்ட் அதை வந்து நான் கம்பேர் பண்றேன். இங்க கொடுத்த டேட்டா பாருங்க. நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் ஃபார் தி மந்த். இதுல வந்து நம்பர் ஆஃப் பிரேக் டவுன். ஓகே. நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் அக்கர். இங்க என்ன கொடுத்திருக்கு? மந்த்ஸ் தான் கொடுத்திருக்கு. क्वेश्चनல வந்து மந்த் தான் கொடுத்திருக்கு. மந்த்ஸ் ஆஃப்டர் சர்வீசிங் தி பிரேக் டவுன் அக்கர்ஸ். ரைட்டா எவ்வளவு சர்வீஸ் பண்ணி எத்தனை மந்த்ல பிரேக் டவுன் அக்கர்ஸ் ஆகும். அப்ப இங்க preventive maintenance ஓட ப்ரொசீஜர் சேஞ்ச் ஆகும். பிரேக் டவுன் ஆஸ் யூசுவல் 925. இப்போ உங்க புக் ஆன்சர் பாப்போம். உங்க புக் கம்பேர் பண்ணுவோம். ரைட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் டவுன் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொன்ன மாதிரி என்னது எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இது கன்ஃபியூஸ்டாக இருக்குது. 50 டிவைட் பை 5.40 இன்ட்டு 100 அதான் மாற்றி கொடுத்துருக்காங்க. தலையில் கொடுத்துருக்காங்க. ரைட் எனிவே ஏன்னா 925.93 பெர் மந்த். கரெக்டாக திஸ் இஸ் நத்திங் பிரேக் டவுன் பாலிசி. கரெக்டா இது புரியுதா? இப்போ நம்ம preventive பாலிசி கண்டுபிடிக்கணும். வழக்கமாக preventive பாலிசிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? அங்கே யூஸ் பண்ணோம். preventive maintenance பாலிசிக்கு வந்து பிரேக் டவுன் காஸ்ட் ப்ளஸ் preventive காஸ்ட்.
ரைட்டா? இங்கே கொஸ்டினில் பிரேக் டவுன் காஸ்ட் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்கு, 100 கொடுத்துருக்கு. ப்ரிவென்டிவ் காஸ்ட் வந்து 20, 120 போட முடியாது. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் இல்லை, இங்கே வந்து மந்த்ஸ், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் த பிரேக் டவுன் அக்கர்ஸ் ஆஃப்டர் சர்வீசிங். ரைட்டா? ஸோ ஆஃப்டர் சர்வீசிங் பண்ண பின்னாடி எத்தனை மந்த்தில் பிரேக் டவுன் அக்கர் ஆகுது அப்படிதான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் மந்தோட ப்ரிவென்டிவ் செக் பண்ணணும். அதனால தான் நம்ம அங்கே டேட்டா போட்டோம், இங்கே டேட்டா போட முடியும். நீங்கள் டேட்டா போட்டால் 120 rupees வரும். 120 தானே இது, ப்ரிவென்டிவ் காஸ்ட் 20 rupees தானே. ப்ரிவென்டிவ் சிபி, ஆமாம் ப்ரிவென்டிவ் வந்து சிபின்னு கொடுத்துருக்காங்க, தென் பிரேக் டவுன் வந்து சிஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ரைட்டா? ஓகே சார். சார். எப்படி பண்ணுறது இது வரைக்கும் புரியுதாப்பா? ஏன் எப்படி பண்ணுறோன்னு புரியுதா? ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எடுப்போம். இப்போ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 1 to 8 கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன். இப்போ எதுக்கு நமக்கு ஃபார்முலா இதுதான், பிரேக் டவுன் காஸ்ட் ப்ளஸ் ப்ரிவென்டிவ் காஸ்ட். ரைட்டா? பிரேக் டவுன் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த புக்கம் டேபிளுக்கெல்லாம் போடுறோம். அது ஏன் மந்த் வைஸ் கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? இங்கே நம்பர் ஆஃப் மந்த் தான் கொடுத்துருக்கு, நம்ம இது யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுன் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுன் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் இன்ட்டு அந்த காஸ்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் மந்த்ஸ். இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கு. அதாவது பிரேக் டவுன் காஸ்ட் ஃபார்முலா என்ன, காஸ்ட் வந்து சிஆர் இன்ட்டு எக்ஸ்பெக்டட் நம்பர் என் வச்சுக்குவோம், நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் டிவைட் பை என். இதுதான் ஃபார்முலா. என்னன்றது நம்பர் ஆஃப் மந்த். நோட்டேஷன் எந்த நோட்டேஷனும் யூஸ் பண்ணலாம், உங்கள் புக்கில் நோட்டேஷன் போட்டிருக்கு, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணா. ரைட்டா? பட் கான்செப்ட் ஒன்று தான். ஸோ சிஆர்ன்றது இந்த இருக்குது, சிஆர்ன்றது உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? சிஆர்ன்றது பிரேக் டவுன் காஸ்ட். இது பிஜேன்றது நம்பர் ஆஃப் பிரேக் டவுன், அதான் என்பின்னு போட்டிருக்கேன். அங்கே நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணீங்க, அதே மாதிரி நம்பர் ஆஃப் பிரேக் டவுன். ஏன்னா மந்த் வைஸ் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம், அதனால தான் அங்கேயும் இண்டிவிஜுவலாக தான் பார்த்தோம் நம்ம. இது எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபார்முலா வந்து இது கொடுக்கல, நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லாஜிக் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. அங்கே நீங்கள் N1 P1 ப்ளஸ் N2 P2 பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே B1க்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. B1 வந்து M இன்ட்டு P1, B2 வந்து கொடுத்துருக்கு. B3 நான் எழுதுறேன் பாருங்க. B3 வந்து என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு M P1, அடுத்து P1 ப்ளஸ் P2, அப்போ M P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P3. அடுத்து இதுக்கு முந்தின ஆன்சர் என்னது, B2. அதுக்கடுத்து B1, 2 ஆன்சர் இருக்குது. B2க்கு இங்கே P1 வைங்க, இது P2. அதாவது அங்கே வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திப்பாங்க, N P வரப்போ N இங்கிலீஷ் சைடே போகும், P வந்து டிகிரி சைடே போகும். இங்கே வந்து P இங்கிலீஷ் சைடே போகும், N வந்து டிகிரி சைடே போகும். P1ன்றது ப்ராபபிலிட்டி, B2ன்றது நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் அக்கர்ஸ். ரைட்டா? ஸோ வேணால் நம்ம இன்னொன்று பார்க்கணுமே, B4 போடுவோம். B4 வரப்போ M B1 ப்ளஸ் B2 ப்ளஸ் B3 ப்ளஸ் B4, சாரி B1 ப்ளஸ் B2 ப்ளஸ் B3 ப்ளஸ் B4. ரைட்டா? ஸோ M இன்ட்டு P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P3 ப்ளஸ் P4, 4 ப்ராபபிலிட்டி எழுதியாச்சு. Mன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் மிஷின் ப்ளஸ் B4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், B3 ப்ளஸ் B2 ப்ளஸ் B1. ப்ராபபிலிட்டி P1 P2 P3. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. M வந்து 50, P1 P2 P3, B2 8, P1 0.10 plus B1 5, then P2 0.5. இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். இப்போ இதே மாதிரி B4 ஏதாவது ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சு பாருங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் B4 ஒரு ஆள் கண்டுபிடிங்க, B5 ஒரு ஆள் கண்டுபிடிங்க, B6 ஒரு ஆள் கண்டுபிடிங்க, B8 ஒரு ஆள் கண்டுபிடிங்க. நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா B5 மட்டும் செக் பண்ணுறேன். இதெல்லாம் செஞ்சு பார்க்க வேணா, ஏதாவது 2 மட்டும் போட்டு பாருங்க. B5 கண்டுபிடிப்போம். அப்போ M இன்ட்டு P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P3 ப்ளஸ் P4 ப்ளஸ் P5 ப்ளஸ் முன்னாடி கண்டுபிடிச்சது நம்ம B4 ப்ளஸ் B3 ப்ளஸ் B2 ப்ளஸ் B1. இங்கே P1 P2 P3 P4. இங்கே ஆன்சர் செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக வருது.
ஃபர்ஸ்ட் B1 B2 செக் பண்ணுங்க, B3 அதை செக் பண்ணுங்க, B4 அதை செக் பண்ணுங்க. சொல்றது புரியுதாப்பா? செக் பண்ணுங்க. B6 என்னது? B6 M into மொத்தம் R ப்ராப்பர்ட்டி MP2 plus P3 plus P4 plus P5 plus P6. Then previous number of breakdown B5 plus B4 plus B3 plus B2 plus B1. So இங்க probability 1, probability 2, probability 3, probability 4, probability 5. B3 B4 கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? B4 என்னப்பா வருது? இந்த ஆன்சர் எக்ஸாக்டாக தான் பாருங்க. இல்லை டெசிமல் சேஞ்ச் ஆகலாம், பட் ரவுண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சார் இது இப்போதைக்கு பார்க்கறதுக்கு டைம் பத்தாது சார். இது தேடி எழுதுறேன். என்னப்பா? இல்ல எல்லாத்தையும் பார்க்க வேணாம், சும்மா அந்த B4 பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். ஒரு ஆள் B4 பாருங்க, ஒரு ஆள் B5 பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். ஏதாவது ஒரு வேலையை கரெக்டா செக் பண்ணுங்க. ரைட் ஓகே ரைட் ஓகே. சரி, நீங்க அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க எழுதிக்கலாம். அதான் அந்த அந்த ஐடியாலஜி சொன்னேன் நான். இந்த மாதிரி இப்படி எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. ரைட்டா? ஸோ இது வந்து எம்ட்டு ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக, அதுக்கடுத்து ப்ரீவியஸ் கண்டுபிடிச்சது வரிசை ரிவர்ஸில் இருக்குங்க. இங்கே வந்து சேமாக இருக்காது, இங்கே எண்ட் ஆகும், இது ஸ்டார்டிங் தான் ஆகும். அப்படி ஆச்சு. கேர்ள்ஸ் சைடு உங்கள் ப்ராப்ளம் இல்லைப்பா, புரியுது இல்லைப்பா? ரைட். ஆனால் நீங்கள் ஒரு வேலையை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. B4 கூட செக் பண்ணுங்கள். B4 செக் பண்ணீங்க, B3 கூட B4 செக் பண்ணுவேன். நானே ஒன்று ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் வேல்யூ மட்டும் சொல்லுங்கள், நான் ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுறேன். B4 எழுதுவோம். B4 M into P1 plus P2 plus P4 plus then B4 தான் கண்டுபிடிங்க. அப்புறம் ரிவர்ஸ் 3ல வந்து B3 B2 B1. இது வந்து P1 P2 P3. ஸோ அப்போ M எவ்வளவு? நம்பர் ஆஃப் மிஷன்ஸ் எவ்வளோப்பா? 50-ஆ 100-ஆ? 0.10 சார். 50. ரைட். P1 ப்ராபபிலிட்டி 1 எவ்வளவு? क्वेश्चन போடுங்க. 0.10. ப்ராபபிலிட்டி 2, ப்ராபபிலிட்டி 3 0.10. அது 0.05-ஆ? then probability 4, right. then B3 கடைசி B3 என்ன ஆன்சர் வந்துச்சு புக்ல போட்டுங்க பாருங்க. 11.05. 0.10. 11.05. P1 எவ்வளவு? 0.10 plus B2 0.05. 8 into P2 வந்து 0.05 plus P1 வந்து 0.05. 5 into 0.10 கிடையாது சார். லாஸ்ட் 5 into 0.05. லாஸ்ட் எது பா 0.05? ஓ சார் ஓகே கரெக்ட்டா இது கரெக்ட். P3 வந்து 0.05. ரைட். இந்த நீங்க இத போடிங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 16 பாயிண்ட் வரணும். ஆன்சர் என்ன வருது?
ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க ஒன்றும் ப்ராப்ளம். வருது சார் 16.755. 16.755 வருது ஆன்சர் பாருங்க. ரைட் ஓகே ரைட். ஸோ அப்போ 16.75 கரெக்ட். ஸோ இதான் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ். ஏன்னா நமக்கு வந்து பிரேக் டவுன் காஸ்ட் வந்து நமக்கு பிரேக் டவுன் காஸ்ட் ப்ளஸ் ப்ரிவென்டிவ் காஸ்ட். பிரேக் டவுன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் செக் பண்ணுறப்ப அதோட நம்பர் ஆஃப் மந்த் வைஸ் எவ்வளோ பிரேக் டவுன் வந்து தெரியணும். ஏன்னா கொஸ்டின் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் கொடுக்கல, அங்கே மந்த் 2 பிரேக் டவுன் நடக்குது, அது எவ்வளோ மாதத்துக்கு சர்வீஸ் பண்ணி எவ்வளோ மாதத்தில் பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் கொடுக்குறோம். அதனால தான் இந்த மெத்தட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் வந்து என்னது, சிஆர்ஆர் வந்து சிஆர் இஸ் நத்திங் பட் பிரேக் டவுன் காஸ்ட் கிவன் இந்த ப்ராப்ளம். பிரேக் டவுன் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு, சிஆர் 100. ஓகே குட். நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் இங்கே எவ்வளவு 5 டிவைடட் பை n நம்பர் ஆஃப் இயர், இங்கே நம்பர் ஆஃப் மந்த் என்னது 1. ஸோ அப்போ 500 அதான் இங்கே இருக்குது. இப்போ செகண்ட் ஒரு ரேண்டமாக ஒன்று எடுப்போமே, இது எடுப்போம் 16.75 எடுப்போம். ஸோ பிரேக் டவுன் வந்து 100 இன்ட்டு 16.75 டிவைடட் பை n எவ்வளவு 4th மந்த். என்ன ஆன்சர் பாருங்க, 14.75 100 into 16.75 divided by 4. Okay, 418.75 exact ஆகும். So this is the breakdown cost. அப்போ preventive cost இந்த ஃபார்முலா. இது CR இல்ல, உங்க புக்ல CR கொடுத்திருக்க, CP preventive. இது வந்து R இல்ல P. CP. So CP into number of machine, எத்தனை மிஷின் இருக்கு, அதோட preventive cost month. இதுதான் preventive cost. இப்போ நம்ம அங்கே பண்ணது இங்கே பண்ண டிஃபரன்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பிரேக் டவுன் காஸ்ட் மந்த் ப்ரிவென்டிவ் காஸ்ட் கொடுத்தாங்க, நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டாச்சு. பட் இங்கே நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் கொடுக்கல, அதனால நம்பர் ஆஃப் பிரேக் டவுனுக்கு எப்படி நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் கண்டுபிடிச்சி அதுக்கு பிரேக் டவுன் காஸ்ட் என்ன, அந்த இதுக்கு ப்ரிவென்டிவ் காஸ்ட் என்ன, ரெண்டையும் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ சிபி இன்ட்டு எம் டிவைட் பை என். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேண்டமாக ஒரு எடுப்போம், இந்த ஆன்சர் வரணும் செக் பண்ணுவோம். சிபி எவ்வளவு, ப்ரிவென்டிவ் காஸ்ட் 20 தானேப்பா, 20 இன்ட்டு நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் 50 டிவைடட் பை என் வந்து எவ்வளவு 4. 250 வருது சார். கரெக்டாக நம்ம சொல்கிறது என்னப்பா, 250 கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 250. ரைட்டா? ஸோ this is the way to find the preventive cost. நல்லா டிப்ஸ் சொல்கிறேன். ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் கொடுக்கல, நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் கொடுத்து பிரேக் டவுன் காஸ்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் காஸ்ட் கொடுத்துருந்தா டேரெக்டாக we can find the value. இந்த கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கும், அங்கேயும் ப்ராபிலிட்டிக்கும் இங்கேயும் ப்ராபிலிட்டிக்கும், அங்கேயும் பிரேக் டவுன் காஸ்ட் ப்ரிவென்டிவ் காஸ்ட் இருக்கும். அப்போ ஏன் இந்த மெத்தட் போகலாம், பிகாஸ் here number of breakdowns is not given. So here instead of number of breakdown they have given the months after the number of months of the breakdown after servicing. And so breakdown occurs months the gap கொடுத்துருக்கு. ஸோ அதனால நம்ம இண்டிவிஜுவலாக எத்தனை பிரேக் டவுன் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து அதோட பிரேக் டவுன் காஸ்ட் என்ன, அதோட ப்ரிவென்டிவ் காஸ்ட் என்ன. ஸோ ஆஸ் யூஸ்வல் டோட்டல் ப்ரிவென்டிவ் காஸ்ட் வந்து என்னது, முன்னாடியே பார்த்தோம்னா பிரேக் டவுன் காஸ்ட் ப்ளஸ் ப்ரிவென்டிவ் காஸ்ட். பிரேக் டவுன் காஸ்ட் வந்து 500, ப்ரிவென்டிவ் காஸ்ட் வந்து 1000, அப்போ டோட்டல் 1500. 400 plus 500 900. So 368.33 plus 333.33 701. So likewise we can find the value. Okay sir. புரியுதா? ஸோ இது புரியுதாப்பா? ரைட்டா? ஸோ இப்போ இதில் நம்ம வந்து என்ன செக் பண்ணணும், நம்மளுக்கு ப்ரிவென்டிவ் பெஸ்ட்டா இல்லை பிரேக் டவுன் பெஸ்ட்டா செக் பண்ணணும். ப்ரிவென்டிவ் பிரேக் டவுனில் வந்து பிரேக் டவுன் காஸ்ட் என்ன 995 995.925 ஏதோ ஒன்று என்ன வந்து ஆன்சர் சொன்னீங்க ஓகே 925.925 ரைட்டா? ஸோ இது ஏதோ ஒரு ஆன்சர் ரைட். ஓகே 925 சம்திங்
right? இப்போ இது வந்து break down cost. We have to check the policy, which policy is better. Right? இப்போ preventive policy la just we have got these values. இதுல among this one which one is lowest? 668. So 668 வந்து எவ்வளவு? எந்த month? fourth month. So அப்போ 4 months once preventive maintenance ப்ராசஸ் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா 4 monthsக்கும் அவங்க 668.75 பே பண்ணலாம். அதர்வைஸ் தே ஹேவ் டு பே பிரேக் டவுன் பண்ணால் 925.925. இதை வந்து அவங்க வந்து புக் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு? புக் ஆன்சர் வந்து 925.93 கொடுத்துருக்கா. ஓகே, ஸோ இப்போ பிரேக் டவுன் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 925.93. நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பாலிசிக்கு என்ன வந்திருக்கு? 668.75. ஸோ அப்போ இதுதான் லோயஸ்ட் வேல்யூ. அப்போ திஸ் இஸ் த பெட்டர். எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு? ஸோ இப்போ 925.93 மைனஸ் 668.75 எவ்வளோ வருது பாருங்க. 257.18 sir. ஸோ இவ்வளோ ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஆஸ் யூசுவல் ரெகுலராக கால்குலேட் பண்ணவே கால்குலேட் பண்ணலாம். இப்போ உங்கள் புக் ஆன்சர் பார்ப்போம். ரைட்டா, explanation பார்ப்போம். So a policy of performing preventive maintenance every 4 months results in the lowest average cost about 669. இதை நான் சொன்னேன். ரைட்டா, ஸோ 926 வந்து அந்த அவங்க ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. 926 வந்து பிரேக் டவுன் காஸ்ட் அந்த பாலிசி. ரைட்டா, ஸோ ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து 257. ஸோ அப்போ பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸை விட ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து 257 rupees வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ திஸ் பாலிசி வுட் ரெடியூஸ் த காஸ்ட் பை, இது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு எவ்வளோ காஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. அது சும்மா நார்மலாகவே நீங்கள் கேல்குலேட் பண்ணிடலாம். ரைட்டா, பர்சன்டேஜ் கேல்குலேஷன் தான், நார்மல் பர்சன்டேஜ் கேல்குலேஷன். அதாவது இங்கே வந்து எவ்வளோ தூரம், அதாவது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் ரெடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்கு. ரைட்டா, அது எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க? நமக்கு வந்து 925.93 மைனஸ் 668.75 டிவைடட் பை 925 percentage increase decrease தான் ஃபார்முலா. ஸ்டார்டிங் வேல்யூ மைனஸ் செகண்ட் வேல்யூ ஃபைனல் இனிஷியல் வேல்யூ, ரெண்டும் ஒரே ஃபார்முலா இன்ட்டு 100%. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 27%, அதாவது 27% வந்து ரெடியூஸ் ஆகுது. அது அமௌண்ட்டாக சொன்னால் 25.93. ஸோ சொல்லுப்பா. பிரேக் டவுன் காஸ்ட் இதுதான் அந்த பிரேக் டவுன் காஸ்ட். ஓகே சார், ஓகே சார். அந்த இடத்துல பிரேக் டவுன் காஸ்ட் உங்க புக்கில் அந்த ஆன்சரை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. இந்த ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் 926 போட்டுருக்காங்க. 926 இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 926 மைனஸ் 669 டிவைடட் பை 926 இன்ட்டு 100. பட் எக்ஸாக்டாக இதான் நமக்கு வந்திருக்கு. எக்ஸாக்டாக போடுறது பெஸ்ட். புரியுதாப்பா? புரியுதா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம், சீக்கிரம் முடிச்சிடுறேன். அவ்வளோ ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இனி அதே சேம் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ இங்கே கொஸ்டின் பார்ப்போம். Illustration 7. PQR company has kept records the breakdown. இங்கே நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. அப்போ இங்கே வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பாலிசி, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பாலிசி வந்து கம்பேர் பண்ணுறது கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். ரைட்டா, firm estimates that each breakdown cost 650. ஸோ breakdown cost 650. And considering adopting a preventive maintenance program which would cost, so அவங்களே preventive maintenance program ஓட காஸ்ட் கொடுத்துருக்காங்க 200 rupees. Right, and limit the breakdown at the average of one. அவங்க criteria கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டேல வந்து டோட்டலாக breakdown லிமிட் பண்ணியிருக்காங்க. What is the expected annual savings from preventive maintenance program? ஸோ அப்போ எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அதோட சேவிங்ஸ் செக் பண்ண வேண்டியதான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போன சம் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த ஃபர்ஸ்ட் பண்ண அதே ப்ராப்ளம் தான். நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சா போதும். ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அங்கே பண்ணணும் நம்ம. அதாவது இந்த கீழே கொடுத்துக்கல நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இதுதான் 1.414. ரைட்டா, இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் மிஸ்ஸஸ் கொடுத்துருக்கா? கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக
புக்கில் பாருங்க 1.410 இன்ட்டு 650. இப்போ பிரேக் டவுன் மிஸ்ஸஸ் கொடுத்துருந்துச்சுன்னா அந்த மிஸ்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 15 கொடுத்துருந்தா நம்பர் ஆஃப் மிஸ்ஸஸ் 15 கொடுத்துருந்தா கேஸ் அப்போ 50 டிவைட் பை 1.40 இன்ட்டு 650 போடுவீங்க. ஸோ இதுதான் பிரேக் டவுன் காஸ்ட். இதுக்கு நீங்கள் வந்து இந்த மந்த் வைஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே கொடுத்தது வந்து மந்த்ஸ் கொடுத்துருந்துச்சு, பட் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் கொடுக்கல. இங்கே நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் தான் கொடுத்துருக்கு. ப்ரிவென்டிவ் 200 + 650 அதே தான் பிரேக் டவுன் ப்ளஸ் ப்ரிவென்டிவ் காஸ்ட் வந்து 850. ஸோ ரெண்டுக்கும் இப்போ எதை கொடுத்துருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பீங்க? ரெண்டுக்கும் கேப் வந்து எவ்வளவு? 850 920 டிஃபரன்ஸ் வந்து 60 ரைட்டா? ஏன் 300 போட்டிருக்காங்கன்னா அங்கே 300 டேஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கு? 300 ஒர்க்கிங் டேஸ் பெர் டேக்கு வந்து 60 rupees குறையுது. அப்போ 300 டேஸ்க்கு வந்து 1800 rupees. So 18,000 profit savings. புரியுதா? நீங்க பண்ணிடுவீங்களா? புரியுது சார். கேர்ள் சைடு ஸோ பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் சம்மோர் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. A firm is using a machine whose purchase price is 15,000. The installation charge is 3,500. நேற்று பார்த்தோமோ? ரைட் ஓகே. இந்த சம்மம் பார்த்தாச்சு. ரைட், இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். A character company which generates and distributes electricity. Okay, right, okay. என்ன question கேட்டுன்னு பார்ப்போம். Year after installation the percentage கொடுத்துருக்கு. If the company now installed 550,000 poles and follows a policy of replacing poles. அப்போ replacing the word வந்துச்சு, கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ at the same time இது வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்ட் இருக்கு. ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு. நம்ம செக் பண்ண வேண்டியது இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் கொடுத்துருக்கா செக் பண்ணிக்கலாம். இது அப்போ 5,000 என்னது? N0 5,000 N0. It will simplify the computation. Assume the failures occurs and replacements are made only at the end of the year. So replacement end of the year தான் அது வந்து பண்றாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் டைப்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து ஸ்கிராப் வேல்யூ ஆர் ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்கலாம், அடுத்து ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கலாம். பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டியை கன்வெர்ட் பண்ணலாம். 1% 0.01, 2% 0.02, இது 0.03, 0.05, 0.07, இது வந்து 0.12, 0.20, 0.30, 0.16, 0.4, 0.04. ரைட்டா? if the cost of replacing individually, so அப்போ individual replacement cost கொடுத்துருக்கு 160 per pole. And if we have common group replacement policy, it costs rupees. our group replacement cost வந்து 80 rupees. find out the optimal period of group replacement. so அப்போ group replacement ஆன்சர் கொடுத்துருக்காங்க, எந்த பீரியட்னு கேட்டிருக்காங்க. கேட்டாலும் கேட்காட்டாலும் நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது குரூப் பெஸ்ட் சொல்லுவீங்க. குரூப் பெஸ்ட் சொன்ன பண்ணி அது எந்த மந்த், அந்த எந்த மந்த் அந்த ஆப்டிமல் பீரியட் கேட்டிருக்காங்க. புரியுதாப்பா கொஸ்டின்? இப்போ N0 வந்து 5,000, இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 160, குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 80. இங்கே ப்ராபபிலிட்டி கொடுக்கல, அப்புறம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1% டிவைட் பை 100 போடுங்க. 1 டிவைட் பை 100, 2 டிவைட் பை 100, 3 டிவைட் பை 100 போட்டால் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு அதான் ப்ராபபிலிட்டி. அப்போ ஆஃப்டர் ஃபைண்டிங் த ப்ராபபிலிட்டி ஜஸ்ட் யூ ஹேவ் டு செக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சம்மா ப்ராபபிலிட்டி செக் பண்ணணும். ஈக்குவல் டு 1 வந்து ப்ராப்ளம் இல்லை. 1க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் இது செப்பரேட் பண்ணி போடணும். இப்போ இங்கேயே பார்ப்போமே. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேட்டாவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்ப்போமே. எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 0.01 நான் சொல்ல நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 0.01 + 0.02, 0.03, 0.05, 0.07, 0.12, 0.20, 0.30, 0.16, 0.04. ஏன்னா வந்து 1 தான் வருதா? ஸோ 1 வந்துச்சா கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சொல்ல புரியுது நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம அங்கே சம்ம பார்த்தப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் பார்த்தோம், பர்சன்டேஜ் தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சம்மே. பர்சன்டேஜை வந்து நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 1% அப்படின்னா 1 டிவைட் பை 100. இப்போ 20% 20 டிவைட் பை 100. இது 0.2 வரும், இது 0.01 வரும், இது 0.04, 0.02, 0.03 எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணினா 1 வந்துருக்கு. ஸோ அப்போ நோ நீட் ஃபார் எனி கன்வர்ஷன். டேரெக்டாக நம்ம இதை வந்து P1 வச்சுக்கலாம், இதை வந்து P2, இது P3, P4, P5 அப்படியே போயிட்டு இருக்கோம்.
அதுதான் நாங்கள் வந்து இங்கே டேட்டா பண்ணி இவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ரொசீஜர் பற்றி நான் அவங்க பண்ணாமல் டேட்டா பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரூஃப் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சி அந்த இயர் 5th இயர் 1.5 பேஜ் வருஷமாக ஒரு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பார்த்துக்கோங்க ரைட்டா. ஸோ இது வந்து எம்டிஆர் எம்டிபிஆர் ரைட்டா. இது ஹை ரிலையபிலிட்டி என்ன, கிரேட்டர் மெயின்டபிலிட்டி, கிரேட்டர் அவைலபிலிட்டி ரைட்டா. ஸோ ப்ராடக்ட் பி இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி கொடுத்துருக்கு. அதில் வந்து மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருக்காங்க, மீன் டைம் பிட்வீன் ரிப்பேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் பிக்கும் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர், மீன் டைம் பிட்வீன் ரிப்பேர், மீன் டைம் டு ரிப்பேர் அண்ட் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் ரெண்டு ப்ராடக்ட் பி கொடுத்துருக்கு. எது ஹையர் ரிலையபிலிட்டி, எது கிரேட்டர் மெயின்டபிலிட்டி, எது கிரேட்டர் அவைலபிலிட்டி கேட்குது ரைட்டா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பி எடுங்க. ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ரிலையபிலிட்டி செக் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் எம்டி அந்த நான் 2 ஃபார்முலா கொடுத்தேன், அந்த 2 ஃபார்முலா தான் ரைட்டா. எம்டிபிபிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதே மாதிரி எம்டிடிஆருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ரைட்டா. இதை எம்டிபிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஏ தனியாக ப்ராடக்ட் பி கண்டுபிடிக்கிறீங்க. ப்ராடக்ட் ஏ வந்து எவ்வளோ 30 ஹவர்ஸ், ப்ராடக்ட் பி வந்து 40 ஹவர்ஸ் ரைட்டா. நான் சொல்கிற புரியுதுலப்பா. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறப்பா இந்த எம்டிடிஆர் எம்டிபிஎஃப் இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுறாங்க. இங்கே பிரேக் டவுன் டைம்லாம் இல்லை, அதெல்லாம் டேட்டா அப்ளை பண்ணலாம். இல்லை அவங்களே அதெல்லாம் தேவையில்லை, அவங்களே கொடுத்துருக்காங்க, அவங்களே எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. ஸோ எம்டிபிஎஃப் கொடுத்துருக்கு. இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ 40, எந்த எம்டிபிஎஃப் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு வந்து ரிலையபிள் அதிகமாக இருக்கும் ரைட்டா. ஸோ இட்ஸ் மோர் ரிலையபிள் சின்ஸ் இட் ஹேஸ் லெஸ்ஸர் சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் டியூரிங் சர்வீஸ். சாரி மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர், எந்த மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் எது கம்மியாக இருக்கோ ரிலையபிள் அதிகமாக இருக்கும். அதாவது பிட்வீன் ஃபெயிலியர்ஸ்னால் 2 ஃபெயிலியருக்கு நடுவுக்கான டைம், அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் பி வித் ஹையர் எம்டிபிஎஃப் ப்ராடக்ட் ஏ விட அது ரிப்பேர் ஆன ஹவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரைட்டா. ஸோ அப்போ நம்ம முன்னாடி சொல்ல ரைட் தான், எம்டிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஃபெயிலியர்ஸ் அதுக்கான டைம் அதிகமாக இருந்துச்சு, அங்கே ரிலையபிள் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ரிப்பேர் பண்ணுறோம், திருப்பி ரிப்பேர் ஆகுது ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா அது ரிலையபிள் ரைட்டா. அதான் மோர் ரிலையபிள் ரைட்டா. சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு எம்டிபிஎஃப் இருக்குது, எந்த எம்டிபி அதிகமாக இருக்கோ அங்கே வந்து மோர் ரிலையபிள் ரைட்டா. அதே மாதிரி மெயின்டெனபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கம்மியாக இருக்கோ அதை அதிகமாக மெயின்டைன் பண்ணணும். எம்டிடிஆர் மீன்ஸ் த டைம் டேக்கன் டு ரிப்பேர் மிஷின். ஸோ அந்த ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. By MTTR we mean the time taken to repair a machine and put into the operation. Thus product B with lesser MTTR than product A, so greater maintainability. MTTR கம்மியா இருந்துச்சுன்னா greater maintainability. MTBF வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது reliability, maintainability. MTBF, MTTR, MTBF அதிகமாக இருக்கிறது higher reliable, greater reliable ரைட்டா. ஸோ அதே மாதிரி எம்டிடிஆர் வந்து கம்மியாக இருந்துச்சு, மீன் டைம் டு ரிப்பேர் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த அந்த கான்செப்ட் பாருங்க, ரெண்டு ரிப்பேர் சரி பண்ணுறதுக்கான டைம் தான் மீன் டைம் டு ரிப்பேர். அந்த எம்டிடிஆர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கிரேட்டர் மெயின்டபிலிட்டி ரைட்டா. ஸோ அதுக்கடுத்து அவைலபிலிட்டி, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தான் அவைலபிலிட்டி. இது சிம்பிள் தான், சும்மா இந்த ரிலையபிலிட்டி, மெயின்டபிலிட்டி, அவைலபிலிட்டி ஃபார்முலா எம்டிபிஎஃப் தெரியும், எம்டிடிஆர் தெரியும், ரெண்டையும் நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். அதான் அவைலபிலிட்டி. தென் இந்த சம்மு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மு நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்த சைஸ் பிரேக் டவுன் அண்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சம் பார்த்தோம்ல, பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் ஒன்று தான். ஏன்னா மந்த்ஸ் ஆஃப்டர் மெயின்டெனன்ஸ், ஆஃப்டர் சர்வீஸுக்கு நம்ம மந்த் கொடுத்துக்கு நம்பர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம அங்கே டேபிள் வைஸ் நீங்கள் டேபிளாக போட்டிங்க, இது காணும் இந்த சம். ஓகே சார், இந்த சம் இதே சம் தான், பட் இங்கே டேபிள் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணாமல் அவங்க வந்து சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதே சம் தான், பட் டேபிள் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணால் சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சொல்ல புரியுதாப்பா? சேம் ப்ராப்ளம். என்ன சொல்ல புரியுதாப்பா? இந்த ப்ராப்ளமும் ஒன்று தான் ரைட்டா. இங்கே என்னன்னா ஆக்சுவலாக டேபிள் வைஸ் அந்த மந்த் ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் 8 மந்த்ஸ்க்கு டேபிள் வைஸ் டேபிளில் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இங்கே இண்டிவிஜுவலாக ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ ரெண்டையும் நீங்கள் இப்போ டேபிள் வைஸே ஒர்க் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் சேமாக வரும் ரைட்டா. ஸோ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர், மீன் டைம் டு ரிப்பேர்
MTBF வந்து ஹையராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஹையர் ரிலையபிலிட்டி இருக்கும். MTTR மீன் டைம் டு ரிப்பேர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிரேட்டர் மெயின்டெனபிலிட்டி. ரைட்டா? ஸோ அதே மாதிரி அவைலபிலிட்டிக்கு வந்து MTBF டிவைட் MTBF ப்ளஸ் MTTR தான் ஃபார்ம் ஆகும். இந்த யூனிட்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது ரீப்ளேஸ்மெண்ட் என்ன, அதில் வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன, இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ் என்ன கேட்கணும். இல்ல சார் இந்த பாக்ஸ்ல individual replacement cost 709 into 160 கரெக்டாக போட்டுருக்காங்க. individual replacement cost இதா ரைட் எந்த கேட்குறீங்களா? அதாவது இவங்க நம்பர் ஆஃப் போல்ஸ் இது ஓகே 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 நீங்கள் இதை விட்டுருங்க. நீங்கள் நாம கொடுத்த மாதிரியே பண்ணுங்க. கரெக்ட் சான்ஸ் செக் பண்ணிப்பாங்க. ரெப்ரசன்டேஷன் தான் வேறு. இயர்லி காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட் குமுலேட்டிவ் காஸ்ட் ஒவ்வொரு வருஷம் தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்காங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுவோம் நம்ம ஞாபகம் இருக்கா? இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ட்டு 8 அந்த மாதிரி வச்சு பண்ணுங்க. ஈஸியாக இருக்கும். டேட்டா இந்த ஆன்சர் கிடச்சிடும். டோட்டல் இந்த ஆன்சர் கிடச்சிடும். சொல்லுவேன். அதாவது உங்கள் புக்கில் ஒரே மெத்தடில் சம்ஸை வந்து டிஃப்ரெண்டாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டேரக்டாக இந்த ஆன்சர் கிடச்சிடும். டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். டோட்டல் காஸ்ட் டிவைட் பை n தான் நமக்கு ஆவரேஜ் காஸ்ட். இந்த தான் நமக்கு தேவையில்லை. எஸ்டேட் ஆகிருக்கும். டேரக்டாக நான் சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ட்டு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ப்ளஸ் n0 இன்ட்டு குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். இது வந்து 160 கொஸ்டின் கொடுத்துருக்கு. குரூப் ரீப்ளேஸ் காஸ்ட் வந்து 18 கொடுத்துருக்கு. n0 வந்து 5000 கொடுத்துருக்கு. ரைட்டா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே கொடுத்து கண்டுபிடிச்சி இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சா முன்னாடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டேட்டா கண்டுபிடிச்சலாம். நோ நீட் ஃபார் த குமுலேட்டிவ். குமுலேட்டிவ் எக்ஸாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லையே. குமுலேட்டிவ் ரைட்டா? ஏன்னா அவங்க அந்த ஆப்டிமல் பீரியட் தான் கேட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த பீரியட் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். புரியுதா சொல்கிறது? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஆன்சர் கான்ட்ராடிக்ஷனாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ வரவே வராது, டோன்ட் வரி. நீங்கள் எதாவது செக் பண்ணி நீங்கள் ஒரு தடவை ஒர்க் பண்ணி, அதாவது உங்கள் புக்கில் இருக்க எல்லா சம்மும் எல்லா மெத்தடையும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். எதையும் விடக்கூடாது. ரைட்டா? நாளைக்கு நம்ம வந்து எங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனில் புக் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டாபிக் முடிச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் செக் பண்ணுவோம். படிச்ச ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். அது ரொம்ப பெரிய டாபிக் இருக்காம சின்ன டாபிக் எடுக்கிறேன். ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டிஸ்கஷன் அது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 மினிட்ஸ் போகும். ஒரு புது டாப்பிக்கை ஒரு 25 மினிட்ஸ் எடுக்கிறேன். 15 மினிட்ஸ் ஆகும். ஜஸ்ட் அடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். புரியுதாப்பா? ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஓகே ரைட். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இத்தனை பேருக்கு தேங்க்ஸ். ஓகே.